வாழ்க்கையில் சில விஷயங்கள் ரொம்ப விசித்திரமாகவும் ரொம்ப அமானுஷ்யமாகவும் இருக்கும். சில பேர் கண்ணுக்கு மட்டுமே சில அமானுஷ்யங்கள் தெரிகிறதும், சில பேர் கண்ணுக்கு எதுவுமே தெரியாமல் போகிறதும். சில பேர் நான் அதை என்னுடைய 2 கண்களாலையும் பார்த்தேன். சில பேர் நானும் பக்கத்தில் தானே இருந்தேன், ஆனால் என்னுடைய கண்களுக்கு எதுவுமே தெரில. சில பேர் காதுகளுக்கு மட்டும் ரொம்ப விசித்திரமான சத்தங்கள் கேட்குறதாகவும், சில பேர் காதுகளுக்கு அது ஒரு நார்மலான விஷயங்களாக இருக்கிறதாகவும் எவ்வளவோ மனிதர்கள் பேசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி நடந்த ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா ஏர்வாடி ஏப்ரல் 8, 1993 கீழக்கரையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்யமான சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம சேனலில் டீகோட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரபா டீகோட்ஸ். நான் உங்கள் பிரபா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஏர்வாடி ஹவுசிங் போர்டில் ரொம்ப நாளாக ஒரு வீடு காலியாகவே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் அந்த வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி குடி வருது. அப்போ அந்த வீட்டுக்கு வண்டியில் வந்த லக்கேஜ் எல்லாத்தையுமே அந்த வீட்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த வீட்டுக்கு ஏற்ற வீட்டில் இருந்து ஒரு பெண் அந்த வீட்டை வச்ச கண் வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்போது அந்த பொண்ணோட பையன் ராஜேஷ், அவருடைய பேர். அவர் என்னம்மா அந்த வீட்டையே ஏன் இவ்வளவு வெறிக்க பார்த்துட்டு இருக்கீங்க? இவ்வளோ நாள் கூட்டி கிடந்த வீட்டுக்கு இன்னைக்கு தான் ஒரு ஃபேமிலி குடி வந்திருக்குமா அப்படின்னு சொன்னோன்னு, அப்படியா சரி அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த வீட்டையே உத்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக ஜாமான்லாம் இறக்கி முடிச்சுட்டு அவங்க எல்லாருமே போயிடுறாங்க. மறுபடியும் நைட்டு ஒரு 7-8 மணிக்கு போல் அந்த பொண்ணு மறுபடியும் அந்த வீட்டையே வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கு. என்னம்மா நீ காலையிலேருந்து அந்த வீட்டையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, என்னாச்சு? இல்லை, அந்த வீட்டுக்கு இவ்வளோ நாள் ஆட்கள் குடி வராமல் இருந்தாங்க, இப்போ திடீர்னு ஒரு ஃபேமிலி வந்திருக்கு, அதுதான் நைட்டு அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு. எல்லாரும் நம்ம வீட்டில் எப்படி இருக்கோமோ அதேமாரி தான் அவங்களும் அவங்க வீட்டில் இருப்பாங்க, நீ வந்து எனக்கு சாப்பாடை வைமா அப்படின்னு அந்த பையன் சொல்ல, இவங்க சாப்பிட்டுட்டு தூங்க போகிறாங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் அந்த பொண்ணு அந்த வீட்டையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. மறுபடியும் அந்த பையன் வந்து, நீ பார்த்தது போதுமா, நீ ஓவர் பில்டப்பாலாம் இருக்கு, நீ வந்து தூங்குமா அப்படின்னு சொல்லி தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருது. அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு அலறல் சத்தமும் ஒரே சண்டையும் சத்தமாக போட்ட மாதிரி சவுண்டு அந்த பொண்ணுடைய காது போடுது. உடனே அந்த பொண்ணு நேராக தன்னுடைய பையன் ராஜேஷ்கிட்ட, நேற்று தானே குடி வந்தாங்க, அதுக்குள்ளே ஏன் ஒரே சண்டை போட்டுட்டு கிடக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, யாருமா எங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த பையனும் அந்த ஏத்த வீட்டை பார்க்க அவங்களுடைய காதுகளுக்கு ஒரே சிரிப்பு சத்தமும் குழந்தைகள் விளாண்டுட்டு இருக்க சத்தமும் நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சத்தம். என்னம்மா உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? அவங்க சிரித்து சந்தோஷமாக விளாண்டுட்டு இருக்காங்க, நீ என்னன்னா அலறல் சத்தம் கேட்குது, சண்டை கேட்குது அப்படின்னு சொல்லி, என்னடா சொல்கிறாங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்களா, நீ அங்கே போய் பாருடா அப்படின்னு சொன்னோன்னே, போமா உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பையனை வெளியே கிளம்பிடுறான். ஆனால் மறுபடியும் இந்த பெண் அந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்கு. ஏன் இப்படி சண்டை போட்டுட்டாக்காங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. அடுத்த நாள் காலையிலையும் இதே மாதிரி அந்த பொண்ணு ராஜேஷுங்கிற பையனை எழுப்புது, தூங்கிட்டு இருக்க பையனை. டேய் ராஜேஷ், அங்கே மறுபடியும் சண்டை போட்டுட்டு கிடக்காங்கடா, யாருக்கும் எதுவும் ஆயிராமடா, நீ கொஞ்சம் போய் பாருடா அப்படின்னு சொன்னோன்னா, போமா உனக்கு வேற வேலை இல்லை, என்னை தூங்க விடுமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்ல, மறுபடியும் விடாமல் அந்த பையனை எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. அப்படி எழுப்பிக்கிட்டே அந்த பையனை போய் பார்க்க சொல்கிறாங்க. அந்த பையனும் வீட்டு வாசலுக்கு வந்துட்டு அந்த வீட்டை பார்க்குறான். அங்கே ஒரே சிரிப்பு சத்தமும் குழந்தைகள் விளாடுற சத்தமும் கேட்குது. அவங்க அம்மா கிட்ட மறுபடியும் சொல்கிறான், ஏம்மா அங்கே குழந்தைகள் விளாண்டுட்டு இருக்காங்கம்மா, அங்கே எந்த சண்டையும் இல்லை,
எந்த இதுவும் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க அம்மா கேட்க மாட்டேங்குது, நீ போய் பாருடா அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லி இவனும் அந்த வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டிட்டான். அப்போ அங்கே உள்ளே இருந்து கீர்த்தனான்னு ஒரு பொண்ணு வருது. அவங்கக்கிட்ட, நான் ஏற்ற வீட்டில் குடியிருக்கோம், இங்கே குழந்தைகள் விளாட்ற சத்தம் கேட்டுச்சு, அதான் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னா. ஆமாம், என்னோட குழந்தை தான் விளாண்டுட்டுருக்கு, அந்த ரூமில் விளாண்டுட்ருக்கா, போய் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் அங்கேருந்து போய் பார்க்குறான். அதில் 2 குழந்தைகள் விளாண்டுட்ருக்கு. இவனும் அந்த குழந்தைகள்கிட்ட போய், உன்னுடைய பேர் என்ன படிக்கிற அப்படின்னு எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட விளாண்டுட்ருக்கான். விளாண்டுக்கிட்டு, சரி நான் வந்து வீட்டுக்கு போகிறேன், இந்த குழந்தைகளை பார்த்துக்கணுன்னு தான் வந்தேன் அப்படின்னா. நாங்கள் வீட்டுக்கு வந்து 2-3 நாள் ஆச்சு, நீங்கள் யாருமே வந்துருக்கணும்ல, இன்றைக்கி தான் திடீர்னு வந்து பார்த்துட்டீங்கன்னு. ஆமாம், குழந்தைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைகள் சவுண்டாக கேட்டதுனால வந்தேன் அப்படின்னு அவனும் சொல்கிறான். கிளம்புறதுக்கு முன்னாடி, உங்களுடைய 2 குழந்தைகளுமே நல்லா க்யூட்டாக அழகாக இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறான். அப்பந்தான் கீர்த்தனாவுக்கு புரியுது, 2 குழந்தைகளா அப்படின்னு. ஆச்சரியத்தோட அவங்கிட்ட ஏதோ ஒன்று கேட்க வர, பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. டேய் ராஜேஷ், இன்னுமாடா அங்கே இருக்க, பார்த்துட்டு உடனே தானே வர சொன்னேன் அப்படின்னு சவுண்டு கேட்டோன்னே, இதோ வந்துட்டோமான்னு சொல்லி அந்த பையன் ஓடிடுறான். ஆனால் இவாளுக்கு அவன் சொன்ன வார்த்தையிலிருந்து ஏதோ ஒரு சந்தேகமாகவே இருக்குது, ஒரு பயமாகவும் இருக்குது. என்ன வார்த்தையை சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு மறுபடியும் தன்னுடைய குழந்தை விளாண்டுருக்க ரூமுக்கு போகிறா. அங்கே அந்த பையன் உட்காந்து விளாண்டுட்ருக்கான். அப்போ அந்த பொண்ணு, சரி இவன் கொஞ்சம் லூஸாக இருப்பானோ அப்படிங்கிற யோசிச்சுட்டு வீட்டில் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடுறான். அப்படியே அம்மா கூப்பிட்டானு வீட்டுக்கு ஓடி வந்த ராஜேஷ் வீடு முழுக்க அம்மாவை தேடுறான். அம்மாவை காணும். என்னாச்சு, எங்கே போனாங்க, இப்போ தானே அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு வீடு ஃபுல்லுக்க தேடுறான். பின்னாடி தோட்டத்தில் போய் பார்க்கான், அம்மாவை காணும். இவங்க எங்கடா போனாங்க அப்படின்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. யாருமே பார்க்கலங்க. அம்மா எங்கே போனாங்க அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே, சரி இங்கே பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பாங்க, வருவாங்க அப்படின்னு சொல்லி சோபாவில் உட்காந்துருந்தவன் அப்படியே தூங்கிட்டான். நைட் சரியாக ஒரு 12 மணி இருக்கும். அவனுடைய வீட்டு கதவு பயங்கரமாக தட்டுற சவுண்டு கேட்குது. யார் இந்த நேரத்தில் கதவை அப்படி பயங்கரமாக தட்டுறது அப்படின்னு வேகமாக போய் கதவை திறக்கிறான். திறந்து பார்த்தா அது அவனுடைய அம்மா. ஆனால் ஆளே வித்தியாசமாக பெரிய பொட்டு வச்சு, தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு அவங்க வீட்டுக்குள்ளே வரான். இவனுக்கு ஒரே ஷாக்காக இருக்கு. நம்மளுக்கு அப்பா கிடையாது, நம்ம அம்மா நெத்தியில் பொட்டு வைக்க மாட்டாங்க, தலையில் மல்லிகைப்பூ வைக்க மாட்டாங்களே, இது இப்படி வச்சுட்டுலாம் வராங்க இந்த குளத்துலன்னு சொல்லி. ஆனால் இவங்களுக்கு அவங்க அம்மாவை பார்த்தோன்னா ஒரு வித பயமும் உண்டாகுது. அதனால் அவன் எதுவுமே பேசலை. அப்படியே சோபாவில் வந்து உட்காந்துருக்கான். அவங்க அம்மாவும் நேராக பெட்ரூமில் போய் படுத்து தூங்கிடுறாங்க. இவனுக்கு நைட் ஃபுல்லாக தூக்கமே வரல. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். காலையில் 6 மணிக்கு இவங்க அம்மா பெட்ரூம் போட்டு முடிச்சு வெளியே வந்து இவன்கிட்ட, நீ இன்னும் தூங்காமையா இருக்க அப்படின்னு கேட்கவன். இல்லை முழிச்சு தூங்கினேன், இப்போ தான் முழிச்சேன்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கான். தன்னுடைய அம்மா கிட்ட இதை பற்றி கேட்கவா வேண்டாமா? நைட்டு உள்ளே போய் படுக்கும்போது அம்மா வேற மாதிரி இருந்தாங்க, நெத்தியில் போட்டு தலையில் பூவோட. ஆனால் காலையில் வந்திருக்கும்போது நார்மலாக வந்திருக்காங்க. இவங்கக்கிட்ட என்னத்தை பண்ணி கேட்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போதான், அம்மா நேற்று நீங்கள் தானே அந்த வீட்டில் போய் பார்த்துட்டு வர சொன்னீங்க, நான் வந்து பார்த்தா உன்னை ஆளை காணணும். எங்கடா, நான் வீட்டில் பெட்ரூமில் தான் படுத்துட்டேன், நீ போனவனா ரொம்ப நேரம் ஆளை காணுமேனு. சரி நீ அங்கே பேசிகிட்டு இருப்பேன்னு சொல்லி நான் தூங்கிட்டான்டா அப்படின்னு அவங்க சொல்ல, இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, நான் அதனால தான் உடனே ஓடி வந்து பார்த்தேன், வீட்டில் நீங்கள் இல்லை. ஆனால் நைட்டு 12 மணிக்கு தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்க. அப்போ ஆனால் வரும்போதே உங்களுடைய முகங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இவனுக்குள்ளேயே யோசிக்கிறான். அவங்க அம்மா கிட்ட எதுவுமே சொல்லலை. அப்போ இவங்க மறுபடியும் அன்னைக்கு அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு அலறல் சத்தம்
இவங்க அம்மாவுக்கு கேட்குது, டேய் மறுபடியும் அந்த வீட்டில் ஏதோ ஆயிடுச்சு பாருடா, ஏதோ அலறல் சத்தம் கேட்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த டைம் ராஜேஷுக்கு அதே அலறல் சத்தம் தான் கேட்குது. எப்போவுமே அவங்க அம்மாவுக்கு அலறல் சத்தமும் ராஜேஷுக்கு சிரிப்பு சத்தமும் கேட்கும். ஆனால் இந்த டைம் 2 பேர்த்துக்கும் சேமாக அலறல் சத்தம் மட்டும்தான் கேட்குது. 2 பேரும் பதறி அடிச்சுட்டு, ஆமாம்மா எனக்கும் அலறல் சத்தம் தான் கேட்குது, டேய் இதை தாண்டா அன்னையிலேருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ தான் சிரிப்பு சத்தங்கன்னு சொல்லி 2 பேரும் அவங்க வீட்டு வாசலுக்கு வர்றாங்க. இந்த சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே அந்த வீட்டு வாசலுக்கு வராங்க. என்னாச்சு, இந்த குடும்பம் இப்போ தானே குடி வந்துச்சு, அதுக்குள்ளே மறுபடியும் என்ன அலறல் சத்தம் அப்படின்னு எல்லாரும் வாசல்னு யோசிக்க, வெளியே நின்னே பார்த்துட்டு என்ன பண்ண போகிறோம், வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த கீர்த்தனாங்கிற பொண்ணு தலையிலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. பக்கத்தில் அந்த சின்ன குழந்தை வாயெல்லாம் ரத்தம், அந்த ரத்தத்தை சவச்சிக்கிட்டே இருக்கு. இவங்க எல்லாருமே பக்கத்தில் போக பயப்பட, குழந்தைய எப்படி தலையில் கடிச்சிது, குழந்தை வாயில் ரத்தம், கீர்த்தனா தலையில் ரத்தம், என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது, என்ன இதுன்னு சொல்லி அவங்க பயத்திலே 108க்கு கால் பண்ணுறாங்க. அவங்க கால் பண்ணி கொஞ்ச நேரத்திலே இவங்க 2 பேருமே மயக்கமாகி கீழே வந்துடுறாங்க. அப்போ அந்த 108 ஆம்புலன்ஸில் வந்தவங்க எல்லாருமே கீர்த்தனாவை செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லைன்னு உயிரோடு தான் இருக்காங்க, நாங்கள் பக்கத்தில் இருக்க ஜிஹெச்சுக்கு தூக்கிட்டு போகிறோம், எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க வந்தாங்கன்னா வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அந்த கூட்டம் அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த வீட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நவள ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ராஜேஷுக்கு மட்டும்தான் ஒரு விஷயம் தோணுது, ஆம்புலன்ஸ்லேருந்து வந்தவங்க கீர்த்தனா அவங்கள மட்டும்தானே தூக்கிட்டு போனாங்க, அந்த குழந்தைய தூக்கிட்டு போகலையே, நான் பார்க்கலையே அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லலாமா, ஏம்மா அந்த குழந்தை இன்னும் அங்கே இருக்குமா, கீர்த்தனா மட்டும் தான் தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு, வேண்டாம் அம்மாட்ட சொன்னால் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னு இவனே போய் அந்த வீட்டுக்குள்ளே பார்க்குறான். அந்த குழந்தை அதே இடத்துல மயக்கம் போட்டு இருக்கு. இவன் பக்கத்தில் இருந்து டம்ளர்லேருந்து தண்ணி எடுத்து அந்த குழந்தை மூஞ்சில் தெளிக்கிறான். அந்த குழந்தை எந்திரிச்சுக்கிட்டு, என்னாச்சுமா அவங்க 2 பேத்துக்கு என்னாச்சு, உன் வாயில் ரத்தமாக இருக்குது, உங்கள் அம்மா தலையில் ரத்தம் நிற்காமல் வந்துட்டே இருக்குது, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டவுடனே அந்த குழந்தை இவனை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிக்குது. என்ன நம்ம இவ்வளோ இதான கொஸ்டின் கேட்டுருக்கோம், அந்த குழந்தை அசால்ட்டாக சிரிக்குது அப்படிங்கிற பயம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. அப்படியே அந்த வீட்டையும் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைய பார்க்கான். அந்த குழந்தை அப்படியே எந்திரிச்சு பெட்ரூமுக்கு நேராக நடக்க ஆரம்பிக்குது. இவன் யோசிச்சுக்கிட்டே அந்த வீட்டு வாசலுக்கு வாரான். அப்போந்தான் அந்த கீர்த்தனாவுடைய ஹஸ்பண்ட் அருளும் அவருடைய இன்னொரு பையனும் வராங்க. அப்போ அவங்ககிட்ட இப்போ வந்து அவங்க ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொன்ன உடனே அவர், ஐயோ என்னாச்சு தம்பி, என் பையனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போங்க, சரி சீக்கிரம் போங்க, இப்போ தான் ஆம்புலன்ஸ் போச்சு அப்படின்னு இவர் அந்த பையனையும் கூப்பிட்டுட்டு ராஜேஷ் அவனுடைய வீட்டுக்கு போகிறான். அப்போ அவங்க அம்மா, இந்த பையனை ஏன்டா அங்கே கூட்டிகிட்டு வந்தேன், ஏன் அவனை இங்கே அப்படின்னு சொன்னோன்னா, அவர் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காருமா, போயிட்டு வர்ற வரைக்கும் இந்த குழந்தைய வந்து பார்த்துக்கிட்ட சொன்னார் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி அப்போ நீங்கள் அவனும் பெட்ரூமில் போய் தூங்குங்க, அவன் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் அவனை எழுப்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைம்மா அங்கே வந்து பாப்பா தனியாக தூங்கிட்டு இருப்பா, நாங்கள் 2 பேரும் அங்கே போய் இருக்கோம் துணைக்கு, சின்ன பிள்ளைலாம் அப்படின்னு சொன்ன உடனே, என்னடா வளரிட்டு இருக்கேன், பாப்பாவா, எந்த பாப்பா அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. பாப்பாம்மா கீர்த்தனாவுடைய பொண்ணுமா அப்படின்னு. கீர்த்தனாவுக்கு எதிராக பொண்ணு, அவங்களுக்கு இந்த ஒரே ஒரு பையன் தானே அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு தூக்கி வாரி போடுது. அம்மா என்ன சொல்கிறாங்க, கீர்த்தனாவுக்கு ஒரே ஒரு பையன் தானே, நான் அன்றைக்கி வீட்டில் விளாண்டுட்டு இருக்கும்போதும் என்னை போய் பார்க்க சொன்னாங்க, அப்போ நான் போய் பார்க்கும்போது ஒரு பொண்ணு ஒரு பையன் தான் விளாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா நீங்கள் இந்த பையனை பார்த்துக்கோங்கம்மா, நான் போய் அவங்க வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து இவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு பாப்பான்னு சொல்லி கூப்பிட்றான். பாப்பா எங்கே இருக்கேன். அப்போ அவன் கண்ட காட்சி அவ்வளவு கொடூரமான காட்சி. இதுதான் அது. அந்த குழந்தை அவங்க அம்மா தலையிலிருந்து வந்த ரத்தம்லாம் அந்த தரையில் சிந்தி கிடந்துச்சு.
அதை கொஞ்சம் கொஞ்சமாக விரலில் எடுத்து அந்த பொண்ணு நாக்கில் வச்சு நக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டு அலறி அடித்து அங்கேருந்து ஓட்டி வந்தவன் தான் நேராக வீட்டுக்குள்ளே வந்து, அம்மா அந்த குழந்த அந்த ரத்தத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குமான்னு சொன்ன உடனே அவங்க அம்மா சொன்ன வார்த்தை, அது குழந்தை இல்லைடா, அங்கே இருக்கிறது ஒரு இரத்த காட்டேரி பேய்டா. அந்த வீட்டில் முன்னாடியே பூஜை பண்ணும்போது அதில் ஒரு குழந்தைய பலி கொடுத்ததாகவும் அந்த குழந்தையோட ஆன்மா அங்கே வந்து இரத்த காட்டேரியாக சுற்றுறதாகவும் அந்த வீட்டுக்கு பல வருஷமாக யாருமே குடி வராமல் இருந்தாங்க. அதனால தான் ஃபஸ்ட் நான் அந்த வீட்டுக்கு ஆட்கள் குடி வந்திருக்கும் போதே நான் அந்த வீட்டை அப்படி பார்த்தேன். என் காதுகளுக்கு அந்த குழந்தைய பலி கொடுக்கும்போது ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. அது எனக்கு இன்னும் வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே யார் இருந்தாலும் யார் இல்லாட்டாலும் என்னுடைய காதுக்கு மட்டும் அந்த நைட்டு அந்த குழந்தையோட அலறல் சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ இவ்வளோ நாள் கேட்ட சத்தங்கள் எல்லாமே உண்மையானது தான், என் காதுக்கு தான் அது வேற மாதிரி கேட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்கவும், பக்கத்தில் இருந்த அந்த சின்ன பையனும் இதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகிறான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.